ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 10 வேவ் ஆப்டிக்ஸ்ல இருந்து ஹைகன்ஸ் பிரின்சிபலை பார்க்க போறோம். இந்த ஒரு கான்செப்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த முழு யூனிட்லயும் ஃபுல் மார்க்ஸ் வாங்குறது ரொம்ப ஈஸி. இதுதான் இந்த யூனிட்டோடைய ஃபவுண்டேஷன். வாங்க சிம்பிளா இது என்னன்னு பார்ப்போம். நீங்க எப்போவாவது பீச்சுக்கு போயிருக்கீங்களா? அங்க ஹார்பர்ல ஒரு சின்ன கேப் வழியா வர்ற சீ வேவ்ஸ் உள்ள வந்ததும் எப்படி விரியுதுன்னு பார்த்திருக்கீங்களா? ஒரு சின்ன ஓப்பனிங்ல வந்தாலும் அது எப்படி அந்த ஹார்பர் முழுக்க பெருசா ஸ்ப்ரெட் ஆகுது யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு ஹுய்கன்ஸ் பிரின்சிபல்ல தான் பதில் இருக்கு. சோ இந்த பசில்கான பதில கிறிஸ்டியன் ஹியூகன்ஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே சொன்னாரு. அவரோட ஐடியா பார்க்க ரொம்ப சிம்பிள் ஆனாலும் ஆக்சுவலி ஒரு பிரில்லியன்ட் ஐடியா. சரி, இந்த கான்செப்டை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க ஒரு யோசனை பண்ணலாம். அமைதியா இருக்கிற ஒரு தண்ணியில நீங்க ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டா என்ன ஆகும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க கல்ல போட்ட உடனே ஒரு அலை, அதான் வேவ் ஃப்ரண்ட் ஃபார்ம் ஆகுது. அது ஸ்டெப் 1. இப்போ ஸ்டெப் 2ல அந்த வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன புள்ளியும் ஒரு புது வேவோட சோர்ஸா ஆக்ட் பண்ணும். புரியுதா? அப்ப ஸ்டெப் 3ல என்ன ஆகும்? அந்த ஒவ்வொரு புது சோர்ஸும் தனக்குன்னு ஒரு குட்டி அலைய, அதான் செகண்டரி வேவ்லெட்டா உருவாக்கும். ஃபைனலா ஸ்டெப் 4 இந்த எல்லா குட்டி வேவ்லெட்ஸையும் ஒன்னா சேர்த்து டச் பண்ற மாதிரி வரைகிற ஒரு லைன், அதான் என்வலப்னு சொல்லுவோம். அந்த என்வலப் தான் அடுத்த பெரிய வேவ் ஃப்ரண்ட்டை உருவாக்கும். சிம்பிளா சொன்னா ஒரு அலை பல குட்டி அலைகளை உருவாக்குது. அந்த குட்டி அலைகள் சேர்ந்துதான் அடுத்த பெரிய அலையா மாறுது. சாரி, அந்த தண்ணி எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்க எக்ஸாம்ல கரெக்டா எழுதி ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு அதிகாரப்பூர்வமான டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். So definition பார்ப்போம். Huygens principle. Each point on a wavefront acts as a source of secondary wavelets. The envelope of these secondary wavelets forms the new wavefront at a later time. இந்த வேர்டிங்கை மாத்திடாதீங்க. இதை அப்படியே எக்ஸாம்ல எழுதுங்க. இதுதான் ப்ரிசைஸ் எக்ஸாம் சேஃப் வேர்டிங். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு அலையில இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் தனக்குன்னு ஒரு குட்டி அலையை உருவாக்கி எனர்ஜியை முன்னாடி பாஸ் பண்ணுது. இந்த எல்லா குட்டி அலைகளும் ஒன்னா சேர்ந்த அந்த ஃப்ரண்ட் தான் அடுத்த புது அலையா மாறுது. நம்ம முன்னாடி பார்த்த அந்த தண்ணி அலை எக்ஸாம்பிளை யோசிச்சு பார்த்தா இது நல்லா புரியும். சரி, தியரி புரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த பிரின்சிபல் உண்மையிலேயே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தா இன்னும் கிளியரா புரியும். சரியா? இங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம் ஸ்டைல் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு பிளேன் வேவ் ஆஃப் கிரீன் லைட், அதோட வேவ் லென்த் யானி லாம்டா 500 நானோமீட்டர். அது ஒரு சின்ன ஸ்லிட் வழியா போகுது. அந்த ஸ்லிட்டோட வித் A 10 மைக்ரோமீட்டர். இப்போ கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் எங்க தெரியும்? ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் எங்க தெரியும்னு கண்டுபிடிக்க அந்த ஸ்லிட்டோட மேல் பகுதியில இருந்தும் கீழ் பகுதியில இருந்தும் வர்ற வேவ்லெட்ஸ் ஒன்னு கேன்சல் பண்ணணும். டிஸ்ட்ராக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். அது எப்ப நடக்கும்? அந்த கண்டிஷன் தான் A sin θ = லாம்டா. ஓகேவா? இப்ப நம்ம கிட்ட A இருக்கு, லாம்டா இருக்கு. வாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So sin θ = 500 × 10⁻⁹ divided by 10 × 10⁻⁻6. கால்குலேட் பண்ணா 0.05ன்னு வரும். ஸோ டீட்டா கிட்டத்தட்ட 2.87 டிகிரிஸ். அவ்வளோதான். பாத்தீங்களா? ஹைஜன்ஸ் பிரின்சிபலை வச்சு இதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இந்த கணக்குல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த ஸ்லிட் எவ்வளோ சின்னதா இருக்கோ அந்த அளவுக்கு லைட் அதிகமா விரிஞ்சு ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்லிட் சின்னதா ஆக ஆக லைட்டோட பரவல் பெருசாகும். கிண்ட கவுண்டர் இன்டியூட்டிவ் இல்லையா? ஆனா இது ஒலிக்கு மட்டும் இல்ல, சவுண்ட், வாட்டர்னு எல்லா அலைகளுக்கும் பொருந்துற ஒரு அடிப்படை ரூல். இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செக்ஷன். எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரு சைலண்ட் கில்லர் மிஸ்டேக்கை பத்தி பார்ப்போம். அண்ட் அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா செய்யற தப்பு என்னன்னா, வேவ்லெட்ஸை எல்லா டிரெக்ஷன்லயும் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால பின்னாடி போற அலையும் யானி பேக்வர்ட் வேவ் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறது. இது தப்பு. உண்மை என்னன்னா, பின்னாடி போற வேவ்லெட்ஸ் ஒன்றுக்கொண்டு கேன்சல் ஆயிடும். அது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால. சோ முன்னாடி போற அலைகள் மட்டும்தான் சேர்ந்து புது அலையை உருவாக்கும். ஸோ ரொம்ப முக்கியம், பேக்வர்ட் வேவ் கிடையாது. ஸோ இந்த ஒரு லைனை மனசுல வச்சுக்கோங்க. வேவ்லெட்ஸ் ரேடியேட் எவ்ரிவேர், பட் தே ஒன்லி ஆட் அப் கன்ஸ்ட்ரக்டிவ்லி இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன். த பிசிக்ஸ் ஆஃப் வேவ்ஸ் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃபார்வர்ட். இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ண மாட்டீங்க. ஏன் இந்த ஒரு பிரின்சிபலுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இதுதான் வேவ் ஆப்டிக்ஸ்ல உள்ள மத்த எல்லா கான்செப்ட்ஸ்க்கும் பேஸ். இது எப்படி மத்த விஷயங்களோட கனெக்ட் ஆகுதுன்னு பாப்போம். வாங்க டாட்ஸை கனெக்ட் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஹைகன்ஸ் பிரின்சிபல் தான் வேவ் ஆப்டிக்ஸோட மாஸ்டர் கீ மாதிரி. லைட் எப்படி தண்ணிக்குள்ள போகும்போது வளையுது, அதாவது ரீஃப்ராக்ஷன், எப்படி ஒரு சின்ன இடுக்குள்ள நுழையும் போது விரிஞ்சு போகுது, அதாவது டிஃப்ராக்ஷன், எப்படி ஒரு கண்ணாடியில பட்டு திரும்பி வருது, அதாவது ரிஃப்ளெக்ஷன், இந்த எல்லா ஏன் கேள்விக்கும் பதில் இந்த பிரின்சிபல்ல தான் இருக்கு. இதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டா இந்த முழு யூனிட்டையும் மாஸ்டர் பண்ண மாதிரி தான். ஸோ குவிக்கா ஒரு சம்மரி பார்த்துடலாம். உங்க எக்ஸாம்க்கான கீ பாயிண்ட்ஸ்.
ஃபர்ஸ்ட், ஒரு வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் செகண்டரி வேவ்லெட்ஸோட புது சோர்ஸ். செகண்ட், அந்த வேவ்லெட்ஸை டச் பண்ற டான்ஜென்ட் என்வெலப் தான் புது வேவ் ஃப்ரண்ட். தேர்ட், இந்த பிரின்சிபல் லைட், சவுண்ட், வாட்டர்னு எல்லா வேவ்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஃபைனலி, இதுதான் லைட் ஏன் ரீஃப்ராக்ட், ரிஃப்ளெக்ட் அண்ட் டிஃப்ராக்ட் ஆகுதுங்கிறதுக்கு ஃபிசிக்கல் ரீசன். ஓகே, போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. ஒரு ரேசர் பிளேடோட கூர்மையான எட்ஜை சுத்தி லைட் வளைஞ்சு போனா அந்த பிளேடோட நிழலுக்கு சரியா நடுவுல என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த டாபிக்ல சந்திப்போம். நன்றி.